வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் சாப்டருக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் எப்படி பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ண ஆன்சர் ஸ்கிரிப்ட் இருக்கும். கொஸ்டின் வைஸாக பேஜ் வைஸாக எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 70க்கு 63 எடுத்திருக்காங்க. ஸோ இங்கே எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 15 1 மார்க்கு கியூப் ஃபேக்டர் வந்து சரியாக எழுதலை, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கொடுக்கல. அதே மாதிரி ப்ளம்பிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூலும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கொடுக்கல. ஸோ அது கீழே டைபோல் கரெக்டாக எழுதியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரொடியூசிங் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சீபெக் எஃபெக்ட் வந்து ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. அடிக்கடி பப்ளிக் எக்ஸாமினேஷனில் கேட்கக்கூடிய ரொம்ப முக்கியமான வினா வந்து பார்த்தீங்கன்னா சீபெக் எஃபெக்ட்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரிக் கம்பல்சரி கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. கம்பல்சரி 2 மார்க் கரெக்டாக எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் பேப்பர் வேல்யூஷன் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். அதேமாதிரி ஏசி ஓவர் டிசி இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 3 மார்க் இதுலேயும் ஃபுல் மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா 12th ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி 1 by 1 நம்ம வீடியோ அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னா முடிஞ்ச வரைக்கும் மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வைங்க. கெப்பாசிஸ்டர்ஸ்லாம் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷனில் எப்படி மார்க் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க, எப்படி மார்க் போடுறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈக்குவேஷன் எல்லாமே கரெக்டாக எழுதணும். ஃபார்முலாஸும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எழுதணும். அப்போ தான் நீங்கள் ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் மார்க்குங்கிறத ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட் மினிட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய 12th ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் கொஷினை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அடிக்கடி ரிப்பீட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. டிரான்ஸ்ஃபார்மரோட ஒர்க்கிங்கு, கன்ஸ்ட்ரக்ஷன், டயக்ராமு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா 12th ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக நிறைய அப்டேட் வந்து கொடுக்க போகிறேன். அப்டேட்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும்னா மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ண 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுடைய கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்கானோ ப்ளஸ் கீ ஆன்சர் எல்லாம் அப்டேட் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் நல்லா பார்த்துருப்போங்க. கண்டிப்பாக அந்த கீ ஆன்சர்லேருந்து கொஷின்ஸ் வந்து வரும்போது கீ ஆன்சரில் எப்படி மார்க் அலாட்மெண்ட் கொடுத்து நீங்கள் மார்க் பண்ணி படிச்சிருப்பீங்க. ஃபார்முலா எழுதுனா 1 மார்க்கு, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 1 மார்க்கு, டயக்ராமுக்கு 1 மார்க்கு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன முக்கியமான பாயிண்ட் எழுதணும், எந்த பாயிண்ட் எழுதுனா நமக்கு மார்க் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜஸ்ட்டு அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான் கீ ஆன்சர் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன் 12th ஃபிசிக்ஸு. இல்லை வான்டிகிராஃப் ஜென்ரேட்டர். ஸோ இதில் என்னென்ன எழுதணும்னா பிரின்சிபல் இருக்கணும், கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும், ஒர்க்கிங் இருக்கணும். பிரின்சிபல் வந்து பார்த்திங்கன்னா கீழே டீட்டெயிலாக எழுதணும். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராம் ட்ரா பண்ணணும். டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எப்படி வந்து அதோட ஃபங்க்ஷன் சொல்லி டயக்ராம் வச்சு தான் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். ஒர்க்கிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். முக்கியமான கீ பாயிண்ட்டை நல்லா அண்டர்லைன் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் மார்க்கு. நீங்கள் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க்கு 1 மார்க் வந்து கரெக்டாக நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சென்டம் மார்க் வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா 5 மார்க்கு 2 மார்க் 3 மார்க் வேல்யூஷன்லாம் அப்பாற்பட்டது தான். மெயினாக ஃபிசிக்ஸ் பேப்பர் வேல்யூஷன் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் எல்லாமே இதான் வந்து செக் பண்ணுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ண கொஷினை நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் பேப்பர் வேல்யூஷன் எல்லாமே இருக்கும். அடுத்தடுத்து நிறைய பேப்பர் வேல்யூஷன் ப்ரெசன்டேஷன் வீடியோ அப்டேட் பண்ணுவேன். அந்த வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும்னா மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்ல வைங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காத வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து வேல்யூஷன் நடக்கும். ஸோ வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.